தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தேவகுமாரா தேவகுமாரா என்று நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவினா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவினா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நம் மத்தியிலே நற்கருணை வடிவிலே ஆண்டவர் தாமே எழுந்தருளி வந்திருக்கிறார். மகிமையான தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. விடுதலை பயணம் 3:2-6 ஆண்டவரின் தேவ பிரசன்னம் எரியும் முட்செடியிலே மோசே மத்தியிலே இருந்தது. மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் காலடிகளை கழற்று. விடுதலை பயணம் 13
21 முதல் 22 மன்னாந்தரத்திலே ஆண்டவர் பகலிலே மேகத்தூணாய் இரவிலே நெருப்புத் தூணாய் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் தேர்ந்து கொண்ட மக்களை வழிநடத்தினார். சீனாய் மலையிலே இடி மின்னல் மேகம் நெருப்பு வழியாக ஆண்டவர் தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கை பேழையிலே ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். லேவியர் புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 11, 12 தேவ வார்த்தைகளிலே, என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நான் நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை, உங்கள் நடுவில் நான் உலாவுவேன், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நம்மை தேடி வந்திருக்கிற அன்பு தெய்வத்தை உற்று நோக்குவோம். அந்த தெய்வம் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களை ஒரு விசை நாம் எண்ணி பார்ப்போம். தேவனுக்கு நாம் நன்றி கூறும் பொழுது இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். திருப்பாடல் 103 முதல் வரிகள் சொல்லுகிறது, என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருநாமத்தை போற்றிடு. என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை எல்லாம் நீ மறவாதே. ஆண்டவருடைய நன்மைக்குரிய காரியங்களை ஒவ்வொரு விசையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு இன்னும் நெருக்கமாக மாறுகிறது. இறைவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. ஆண்டவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்வை வாழ நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அதைத்தான் திரு விவிலியம் மிக அற்புதமாய் நமக்கு கூறுகிறது. பர்த்திமேயு தாவீதின் மகனே என்று ஆண்டவரை கூவி அழைக்கிறான். ஆண்டவர் அவனை அழைக்கிறார், அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். தனக்கு பார்வையை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு அவன் எப்படிப்பட்ட விதத்திலே அவன் நன்றி செலுத்துகிறான். தேவ வார்த்தை கூறுகிறது, அவன் ஆண்டவருக்கு பின்னால் வழி நடந்தான் என்று. அதுதான் அவன் செலுத்தின அற்புதமான ஒரு நன்றி. படை என்ற பேய்களால் பீடிக்கப்பட்டவன், கல்லறைகளே அவனுடைய உறைவிடமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவால் சாத்தானிடம் இருந்து விடுவிக்கப்படும் பொழுது அவன் செய்த காரியம் என்ன, அவன் செலுத்தின நன்றி என்ன? அவன் ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறான். ஆண்டவருடைய பாதத்தண்டை அவன் அமருகிறான். நான் உம்மை விட்டு போய்விட மாட்டேன் என்று ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறான். அதுதான் அவன் செலுத்தின நன்றி. மகதலா மரியா 7 பேய்கள் நீங்க பெற்றவள். தன் உடைமைகளை விற்று ஆண்டவருக்கு அவள் பணிவிடை புரிந்தாள் என்று இறை வார்த்தை கூறுகிறது. அவள் ஆண்டவருக்கு செலுத்தின நன்றி என்ன? அந்த உயிர்த்த ஆண்டவரை அவள் தரிசித்த பொழுது ஆண்டவரை அவள் அப்படியே பற்றி கொள்கிறாள். மரியே, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று ஆண்டவர் கூறும் அளவுக்கு அவளுடைய நன்றி கலந்த பற்றுதல் அடங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எண்ணற்ற நன்மைகள், எண்ணற்ற உதவிகள், சுகங்கள், நல்வாழ்வு, நல்வேளை, குடும்ப சமாதானம், ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுதல் என்று ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார். அந்த தேவனை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு நன்றி செலுத்துவது என்பது நல்லது, நல்லது, நல்லது என்று திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது. நன்றி நிறைந்த மனதோடு இருக்கிற நாம் ஒரு விசை நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், ஆண்டவருக்கு எதிராய், அயலானுக்கு எதிராய் நாம் புரிந்த ஒவ்வொரு பாவ நிலைகளை ஒரு விசை நாம் எண்ணி பார்ப்போம்.
தாவீது அரசர் சிறு வயதிலே ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர். அவருடைய விசுவாச வாழ்க்கை சிறு வயதிலிருந்து ஆழம் பெற்றதாக இருந்தது. சாமுவேல் இறைவாக்கினரால் சிறு வயதிலே அபிஷேகம் செய்யப்படுகிறார். அந்த இடத்தில் தேவ வார்த்தை குறிப்பிடுகிறது, ஆண்டவரின் ஆவி தாவீதின் மீது தங்கியது என்று. சிறு வயதில் அபிஷேகம் பெற்றவர், ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்டவர். கோலியாத்தை அவர் எதிர்கொள்ளும் பொழுது, நான் வெறுமையாய் வரவில்லை, மாறாக நீ கேடயத்தோடு வந்திருக்கிறாய், வாளோடு வந்திருக்கிறாய், ஆனால் நானோ நீ அவமதித்த சேனைகளின் ஆண்டவர் பெயரால் நான் வந்திருக்கிறேன். போர் அவருடையது, அவரே உன்னை என் கரங்களில் ஒப்புக் கொடுப்பார் என்று தன்னுடைய இறைவன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டவனாய் சிறு வயதில் தாவீது இருந்தார். ஆனால் அரசனான பிற்பாடு அவர் பாவத்தில் விழுகிறார். திருப்பாடல் 51:3 கூறுகிறது, என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் மன கண்முன் நிற்கிறது என்று திருப்பாடல் வரிகள் கூறுகிறது. தாவீது கடமை தவறுகிறான், விபச்சார பாவம் செய்கிறான், கொலை செய்கிறான், 3 வகையான பாவத்தில் விழுகிறான். அந்த பாவம் நாத்தான் இறைவாக்கினரால் சுட்டிக்காட்ட பிற்பாடு அவன் முழு மனதோடு வருத்தத்தோடு, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று தன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். பாவத்தை ஏற்றுக்கொண்டவர் செய்த ஒரு ஜெபம் என்னவென்றால், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று கூறுவார். அந்த பாவ சோதனைக்கு பிற்பாடு தாவீது இதே பாவத்தை மீண்டும் அவர் செய்யவில்லை. தூய ஆவியினுடைய வழி நடத்தலுக்குள் தன்னை அவர் இட்டு செல்லுகிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தவறு செய்யக்கூடிய நிலையிலேயே நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். பாவ சோதனையில் விழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அவ்வாறு நாம் விழுந்தாலும் எழுந்து தந்தையிடம் செல்வேன் என்று ஊதாரி மைந்தன் சொன்னவுடன் எழுந்து அவன் தந்தையிடம் வந்ததை போல நாம் ஒவ்வொருவரும் பாவ சோதனையில் இருந்து மீட்க பெறுமாறு தந்தையிடம் வர வேண்டும். அவரிடத்தில் நம் பாவங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பா, நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னியும். நான் உமக்கு எதிராக செய்திருக்கிறேன், அயலாருக்கு எதிராக செய்திருக்கிறேன், தெரிந்தும் செய்திருக்கிறேன், தெரியாமலும் செய்திருக்கிறேன், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஒரு நிமிடம் மன்னிப்பை கேட்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் இவை. நாம் இறைவனை நோக்கி ஒரு சிறு அடி எடுத்து வைத்தால் போதும் என்பது மட்டுமல்ல, அந்த சிறு அடியை எடுத்து வைப்பதற்கான விருப்பம் இருந்தால் கூட போதும். இறை அருள் இரக்கத்தின் வேலையை செய்ய அந்த ஒரு சிறு தொடக்கமே போதும் என்று கூறுவார். நாம் ஒரு சிறு அடி எடுத்து வைப்போமா? அப்பா, நான் தவறு செய்தேன் என்று பாடலை பாடி நாம் ஆண்டவரிடத்தில் நம் குற்றங்களை ஒப்புக் கொடுப்போம்.
உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். எம்மை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். எம்மை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றேன். அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றேன். அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். இயேசுவின் திரு இதயத்திற்கு நிந்தை பரிகார ஜெபம். முழங்கால் படியிடுவோம். இயேசுவின் திரு இதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடையப் பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளையெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் பாவங்களுக்கும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறி விட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராயிருக்கின்றோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் இறை நற்கருணையை மனம் பொருந்திய அலைச்சத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும்.
உமது இறைமாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக்கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றிணைத்து அப்பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் நம்பிக்கையில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளையையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாய் இருக்கின்ற புனித கன்னி மரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தாலி நாட்டில் ஒரு மருத்துவமனையிலே ஒரு தாய் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தாயினுடைய 18 மாத குழந்தை ஒன்று தாயை காணாது அழுது கொண்டே இருக்கிறது. அதன் அழுகையை யாராலும் நிறுத்த இயலவில்லை. என் குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய கடைசி ஆசையை அந்த தாய் மருத்துவர்களிடம் கூறுகிறாள். இது கடினமான காரியம் என்றாலும் மருத்துவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அவள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அறை முழுவதும் கிருமி நாசிகளால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவரை அவள் மீது பொருத்துகிறார்கள். மருந்து தடவுகிறார்கள். அழுது கொண்டே இருக்கிற அந்த 18 மாத குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தாயின் மார்போடு வைக்கிறார்கள். தன்னுடைய குழந்தையை அப்படியே அவள் அரவணைத்துக் கொள்ளுகிறாள். அன்பாக தடவி கொடுக்கிறாள். தாயின் இதய துடிப்பை புரிந்து கொண்ட அந்த குழந்தை அந்த தாயின் மார்போடு அமைதியாய் இருக்கிறது. அழுகை இல்லை. முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. கையை ஆட்டி
ஆனந்தம் அடைகிறது. தன்னுடைய குழந்தையை அரவணைத்தபடியே அந்த தாய் மரித்து போனாள். அந்த கடைசி மணி துளிகளிலே அந்த தாய் அனுபவித்த வேதனை அளவிட முடியாதது. 18 மாத கை குழந்தையை தன்னந்தனியே நான் விட்டுவிட்டு செல்லுகிறேனே, அந்த குழந்தையை என் மார்போடு வைத்துக்கொண்டு என் வாழ்வு நிறைவு பெற போகிறதே, கடைசியாய் ஆசையாய் முத்தமிடக்கூட முடியவில்லையே, என் குழந்தையை கொஞ்ச முடியவில்லையே, விளையாட முடியவில்லையே என்று அவள் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாய் வழிந்தோடுகிறது. வழிந்தோடுகிற கண்ணீரால் தன் மகவை அவள் குளிப்பாட்டுகிறாள். இதயத்தில் மிக பெரிய ஒரு பாரம், கனத்த இதயத்தோடு அவள் மரித்து போனாள். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பின் ஆழம் இதயம். இதயம் இரக்கத்தின் பிறப்பிடம். ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் அடையாளமாக இருந்தது. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையிலே, உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் இறுதி வரைக்கும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று கூறுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையின் காயங்கள் வழியாக நாம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் எடுத்து காண்பிக்கின்றார். இயேசுவின் இதயம் அன்பினால் நிரம்பி வழிந்ததால் தான் கடவுள் தன்மையிலிருந்து அவர் மனித தன்மைக்கு தன்னை அவர் மாற்றிக்கொள்கிறார். நம் மீது வைத்த அளவிட முடியாத அன்பிற்காகத்தான் பாடுகளையும் கொடூர மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். திரு இறுதிய வரலாறு கூறுகிறது, 1673ஆம் ஆண்டிலே புனித மார்கரெட் மரியா தன்னுடைய துறவு மடத்தில் இருக்கிற ஒரு சிற்றாலயத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திரு இறுதிய ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார். தோன்றி மரியாவை தன்னிடத்தில் அழைக்கிறார். மரியா திரு இறுதி ஆண்டவர் அருகில் வருகிறார். திரு இறுதி ஆண்டவர் மார்கரெட் மரியாவை பார்த்து, என் மார்போடு சாய்ந்து கொள் என்கிறார். மரியாவும் மார்போடு சாய்ந்து கொள்ளுகிறார். அப்பொழுது திரு இறுதி ஆண்டவர் அந்த மரியாவின் இதயத்தை எடுத்து தன்னுடைய இதயத்தில் வைத்து மீண்டும் அந்த இதயத்தை மரியாவின் இதயத்தோடு பொருத்துகிறார். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது தன்னுடைய இதயம் அன்பிற்காக இயங்குகிறது என்றும், குடும்பங்களை தன்னுடைய இதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்றும், பாவ பரிகார கடமைகளை செய்ய வேண்டும் என்றும், அதற்குரிய பலன் அனைவருக்கும் கிடைக்கும் என்றும் அவர் கேட்டுக்கொள்கின்றார். 2009ஆம் ஆண்டு குருக்கள் ஆண்டை கொண்டாட துவங்கி வைத்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூறுவார், இயேசுவின் இதயம் அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும், அந்த அன்புக்கு ஈடாக நாம் நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். சீமோன் பேதுருவை பார்த்து, என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட அதே ஆண்டவர் இன்றும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னை அன்பு செய்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைய நற்செய்தியிலே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாற்றுவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன்,
என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் என்பது உண்டு சுகமாய் தூங்கி ஓய்வெடுப்பதற்கான முறை அல்ல. மாறாக இந்த இளைப்பாறுதல் ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காகவே. எந்த இடத்தில் யார் முன்பு நீ உடைக்கப்பட்டாயோ, ஒதுக்கப்பட்டாயோ, தளர்ந்து சோர்ந்து போனாயோ, அதே இடத்தில் நெஞ்சை நிமிர்த்தி வீர நடை போட்டு வாழ இறைவன் தருகிற இளைப்பாறுதல் எது? இந்த இளைப்பாறுதல் ஒரு மனிதனை உருமாற்றுகிறது, புடம் போடுகிறது, தங்கம் போல் ஜொலிக்க வைக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள இறை வார்த்தைகளிலே தொழுநோயாளி ஆண்டவரிடத்தில் வருகிறான். அந்த தொழுநோயின் தன்மை நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். மக்களால் புறக்கணிக்கப்பட்டவன், ஊருக்கு வெளியே வாழ்கின்றவன், யாரும் அவனை அண்டி வர இயலாது, தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டு வர வேண்டும், மனித மாண்பு அற்ற நிலையில் இருந்தவனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். எந்த சமூகத்தின் முன்னால் நீ தாழ்த்தப்பட்டாயோ, அந்த சமூகத்தின் முன்னால் அவனை உயிர் உள்ளவனாக ஆண்டவர் மாற்றுகின்றார். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் படை என்ற பேய்களால் பிடிக்கப்பட்டவன், கல்லறைகளே உறைவிடம், நீ சாத்தானின் கூட்டத்தை சார்ந்தவன் என்று அவனை எல்லோரும் புறந்தள்ளின நேரத்தில் ஆண்டவர் அதிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த பிடியில் இருந்து அவனை மீட்கிறார். அந்த சமூகத்தில் அறிவு தெளிந்தவனாய் அவன் வீர நடை போட ஆண்டவர் துணையாக அங்கு இருக்கிறார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண், அந்த சமாரிய பெண் சமூகத்திற்கு பயந்து யாரும் வராத மதிய வேளையிலே அவன் கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வருகிறாள். அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அந்த பாவ வாழ்க்கையில் இருந்து அவளை விடுவித்த பிற்பாடு எந்த சமூகத்தில் நீ கூனி குறுகி வாழ்ந்தாயோ அந்த சமூகத்தில் உன்னை தலை நிமிர செய்கிறேன், நீ என்னுடைய நற்செய்தியின் சாட்சியாய் அந்த வீட்டுக்கு போ, அந்த ஊருக்குள் போ என்று ஆண்டவர் அவளை அங்கு அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற மற்றொரு பாடம் கனிவும் அன்பும் தான். ஆண்டவர் எப்பொழுதுமே கனிவும் அன்பும் கொண்டவராக இருந்ததால் தான் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்த அந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார் என்று கூறுகிறது. இயேசுவினுடைய அன்பு தியாகம் நிறைந்த அன்பாக இருக்கிறது. அடுத்து அவரிடம் இருந்த ஒரு முக்கிய பண்பு தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிற நிலை, மனத்தாழ்மை என்பது. எவ்வாறு ஆண்டவர் கனிவுக்கும் அன்புக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் இருந்தாரோ அதே போல மனத்தாழ்மைக்கும் அவர் சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலையில் நாம் இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கிறதா என்ற சிந்தனையை நாம் எழுப்ப வேண்டும். பல நேரங்களில் குடும்பங்களில் வயதான பெற்றோர் வீணான சுமைகளாய் கருதப்படும் சூழ்நிலை ரொம்பவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. முதியோர் வாழும் வீடு எங்கும் தெய்வத்தின் பாத சுவடு என்று கூறுவார்கள். பணித்துளி சங்கர் கூறுவார், உயிர் பெற்றவர்கள் சுதந்திரமாய் வெளியில், உயிர் கொடுத்தவர்கள் வழியோடு சிறையில், யார் கண்களுக்கும் தெரியாத கடவுளின் இருப்பிடம் முதியோர் இல்லம் என்பார். வாழ்வில் ஏணியாயிருந்து
எல்லோரும் உயர்த்தி அழைத்து சென்றவர்கள் இன்று முடங்கி போய் மூளையில் கிடக்கிறார்கள். இந்த முதிர் வயதில் இனி வாழப்போகும் வாழ்வு குறுகியது என்றாலும் எத்தனை அவமானங்கள், புறக்கணிப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். இன்று முதியவர்களின் கரங்களில் ஜெபமாலை இருப்பதற்கு காரணம், கரம் பிடித்து அன்பை கொடுக்க எந்த கரமும் கரம் கோர்க்கவில்லை. தங்களின் ஒரே நம்பிக்கை ஆண்டவரும் மாதா அம்மாவும் என்ற நிலைதான். வயதான காலத்தில் என் பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று எண்ணி செயல்படும் சுயநலவாதிகள் அல்ல முதிர்ந்த பெற்றோர். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்த பின் பெற்றோரின் தியாகத்தை மறந்து விடுவதால் தான் இன்று முதியோர் இல்லங்கள் அதிகரித்து விட்டன. முதுமை என்பது ஒரு நோய் அல்ல, அது வாழ்வின் ஒரு பருவமே. ஒரு பக்கம் வயதின் முதிர்ச்சி, அனுபவம், அறிவு, மறுபக்கமோ தள்ளாமை, நோய், தனிமை, மரண பயம். ஒருவித பயத்தில், பதற்றத்தில் தான் புதிய பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தியாக அன்பின் உறவுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் அன்பு செய்வோம், மதிப்பு கொடுப்போம், ஆலோசனை கேட்போம். தனிமையில் விட வேண்டாம். குடும்பத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் அவர்களோடு ஒன்றிணைந்திருப்போம், அவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். அவர்கள் நம் குடும்ப பொக்கிஷங்கள். இயேசுவின் திரு இதயம் அந்த அன்பிலே யாரும் புறக்கணிக்கப்படவில்லை, ஒதுக்கி வைக்கப்படவில்லை, கைவிடப்படவில்லை. நம்முடைய அன்பும் யாரையும் ஒதுக்காத, கைவிடாத, புறம் தள்ளாத அன்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பின் நிலை வாழ்வுக்காக நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் திரு இதயத்திடத்திலே இந்த வேளையில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை எந்நாளும் நேசிக்கிற அன்பு தகப்பனே, யாருடைய கரங்களில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமாக இந்த வேளையில் இருக்கிறது. ஒரு கோல் என் கையில் இருந்தால் குரைக்கும் நாயை விரட்ட உதவலாம். அதே கோல் மோசேயின் கையில் இருந்தால் செங்கடலை பிரிக்கக்கூடியதாயிருக்கும். யாருடைய கரங்களில் இருக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு கவன் என் கையில் இருந்தால் அது ஒரு விளையாட்டு பொருள். அதே கவன் சிறுவன் தாவீதின் கையில் இருந்தால் அது மிகப்பெரிய ஆயுதம். யாருடைய கரங்களில் இருக்கிறோம் என்பது முக்கியம். 5 அப்பம் 2 மீன் என் கையில் இருந்தால் அது ஒருவேளை உணவு. அதே 5 அப்பம் 2 மீன் இயேசுவே உம் கரத்தில் இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவாகும். யாருடைய கரங்களில் இருக்கிறோம் என்பது முக்கியம். ஆணிகள் என் கையில் ஏற்படுத்தும் காயம் தற்காலிகமான காயம். ஆனால் ஆண்டவரே, அதுவே உம் கரத்தில் உள்ள ஆணிகளின் காயம், என் மீட்புக்காக நீர் ஒப்பு கொடுத்த காயம். யாருடைய கரங்களில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். நம்முடைய நோய்கள், கவலைகள், கண்ணீர், துயரங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். யாருடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் என்பது மிக முக்கியம். நாம் ஒப்படைக்கும் கரம் எப்பொழுதும் வலிமையானது, ஆசீர்வாதத்திற்குரியது. இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு சுகத்தை கொடுத்தார். பேதுருவின் மாமியாரின் கையை தொட்டதும் காய்ச்சல் நீங்கியது. தொழுகை கூட தலைவனின் மகள் இறந்தாள். சிறுமியின் கையை பிடித்தார், உயிர் பெற்று எழுந்தார்.
தம் கையை நீட்டி பயந்து போன, மூழ்கி போன பேதுருவை தூக்கிவிட்டார். சிறு பிள்ளைகளை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் தம் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். உடல் நலமற்றோர் மேல் கையை வைத்து குணப்படுத்தினார். பார்வையற்றோர் பரிவு கொண்டு விழிகளை தொடுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய கரங்களுக்குள் நம் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தெய்வமே, நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் அப்பா, உடைய பிள்ளைகள் சுவாமி, நாங்கள் உம்முடைய சாயல் அப்பா. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே துயரத்தோடும் துக்கத்தோடும் வலியோடும் வேதனையோடும் எங்கள் வாழ்வு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எங்களை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. நோயின் கொடுமையிலே துயரப்படுகிற மக்கள், வலியோடு வேதனையோடு வாழுகின்றவர்கள், இந்த நோய்க்கு மருந்தில்லை, குணப்படுத்தவே முடியாது என்று கைவிடப்பட்டவர்கள், தகப்பனே, மனிதன் கைவிடலாம், என் ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே சமாதானத்தின் தேவனாய் நீ பிரசன்னமாக மடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி இருக்க நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் அழுகையோடு வேதனையோடு வாடுகிற தம்பதியர்கள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வயதான காலத்தில் எலிசபெத்தை நினைவு கூர்ந்தீர், அண்ணாவை நினைவு கூர்ந்தீர் தகப்பனே. அதே போல தம்பதியர்களையும் நீ நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்பிக்கையோடு இன்னும் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர் வழங்குவீராக. அவர்களுடைய கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராக. எந்த குறையும் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பங்கு சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நிறைவான ஆசீர் எங்கள் பங்கு சமூகத்திற்குள் எப்பொழுதும் தங்கி இருக்க அருள்தார். புதிய கல்வி ஆண்டை துவங்கி இருக்கிற எம் பிள்ளைகள் தொடக்க முதல் ஞானத்தோடு, கல்வி அறிவோடு, ஞாபக சக்தியோடு, பக்தியோடு, ஒழுக்கத்தோடு, ஜெபத்தோடு என் பிள்ளைகள் வளர வேண்டும் சுவாமி. என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், தூதர்களை விடுத்து காக்க வேண்டும் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை இந்த வேளையில் முழங்காற்படியிட்டு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இதயம் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரணாக இருக்கும்படி நாம் முழங்காற்படியிட்டு வேண்டுவோம். இயேசுவின் திரு இதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான்கிடையாய் வீழ்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை கள்ளுவாய் செய்கிறோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகிலுள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயதோகியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீதாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. எங்கள் பங்கிலுள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் பற்றுறுதியையும் இறை அச்சத்தையும் வளர செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை வேண்டுகிறோம். இறையேசுவை முறைமுறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள்வீராக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஜெபத்தை அனைவரும் திருப்பி ஜெபியுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் திரு இருதயமே இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.